ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி அதிரங்காபாத் ஸ்டைலில் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 எக்கை சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு, உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டை இதில் நான் போட்டுக்கிறேன். இந்த டைமில் நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுடலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியன். இந்த டைமில் நான் சொன்ன மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், உப்பு. பார்த்தீங்களா, இப்படி கொதிச்சு ஆயிலெலாம் வெளியே செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் சாப் பண்ணி வச்சுருந்த இந்த எக்கை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், சப்பாத்தி இதுக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய்.